அன்பான நண்பர்களே, KFC உணவகத்துக்கு இன்டர்வியூ போன ஒருவர் பற்றி நாம் இந்த பதிவில் விரிவாக பேச போறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு கற்றுத்தந்த ஒரு பாடமும் இருக்கிறது. ஒரு நிமிஷம், நான் சொல்ல போகிற விஷயத்தை கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய ஊருக்கு முதல் முறையாக ஒரு KFC உணவகம் வருகிறது. அங்கு வேலை செய்வதற்கு ஆள் எடுக்கிறார்கள். அந்த வேலைக்காக மொத்தம் 24 பேர் நேர்காணலுக்கு செல்கிறார்கள். நேர்காணல் முடிகிறது. முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. சென்ற 24 பேர்ல 23 பேருக்கு வேலை கிடைக்கிறது. ஒரே ஒரு ஆளை மட்டும் நீ இந்த வேலைக்கு சரிபட்டு வரமாட்டாய்ன்னு சொல்லி முகத்துக்கு நேராக நிராகரித்து விடுகிறார்கள். அந்த 23 பேரில் ஒருவராக அவர் அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இன்று ஏதோ ஒரு KFC சமையல் அறையில் சிக்கன் பொரித்துக் கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். ஆனால் அன்று அவர் அவமானப்படுத்தி விரட்டப்பட்டதால் தான் இன்றைக்கு அலிபாபா என்கிற ஒரு மாபெரும் இணைய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக நிமிர்ந்து நிற்கிறார். அவர் முகம் பார்ப்பதற்கு பேரழகாக இல்லை, படிப்பும் பெரிதாக இல்லை, கணக்கு என்றால் சுத்தமாக அவருக்கு வராதாம். ஆனால் தோல்வி என்கிற வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் மனசு அவருக்கு வரவே இல்லை. அவர்தான் ஜாக்மா. உலகமே முட்டாள் என்று முத்திரை குத்திய ஒரு மனிதர் எப்படி ஜீனியஸாக மாறினார்? இந்த பதிவில் விரிவாக பேசுவோம். தோல்வியின் மொத்த உருவம். பொதுவாக நம் ஊரில் ஒரு பையன் படிப்பில் ஃபெயில் ஆகிவிட்டால் இவன் உருப்பட மாட்டான் என்று பெற்றோர் முதல் ஊர் வரை முத்திரை குத்தி விடுவார்கள். ஆனால் ஜாக்மாவின் ஆரம்ப கால வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போய்விடும். சீனாவில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவர். பள்ளிக்கூடம் போகும்போதே கஷ்டம்தான். தொடக்க பள்ளியில் 2 முறை ஃபெயில், நடுப்பள்ளியில் 3 முறை ஃபெயில். சரி, பள்ளி படிப்பு தான் வரவில்லை, கல்லூரிக்கு போகலாம் என்று பார்த்தால் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தோல்வி. அதில் ஒரு முறை கணக்கு பாடத்தில் அவர் எடுத்த மதிப்பெண் மிகவும் குறைவாக இருந்ததாம். சிந்தித்து பாருங்கள், நம்மில் யாராவது ஒருவராக இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? எனக்கு மூளையே இல்லை, நான் ஒரு மக்கு என்று மனச்சோர்வில் முடங்கி போயிருப்போம் நண்பர்களே. ஆனால் ஜாக்மா அங்கேதான் வித்தியாசப்பட்டு நிற்கிறார். வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர், படிப்பு தான் வரவில்லை, ஏதேனும் ஒரு வேலை செய்வோம் என்று கிளம்பினார். ஆனால் அங்கே காத்திருந்தது அதைவிட பெரிய அவமானம். சீனாவில் காவல்துறை வேலைக்கு ஆள் எடுத்தார்கள். ஜாக்மாவும் அவருடைய நண்பர்களும் சென்றார்கள். மொத்தம் 5 பேர், அதில் 4 பேரை தெரிவு செய்தார்கள். ஜாக்மாவை பார்த்து அந்த அதிகாரி சொன்னாராம், தம்பி நீ இதற்கு லாயக்கில்லை, சென்று வா என்றார்களாம். சரி, அதுதான் போனது. அடுத்து அந்த நேரத்தில் தான் KFC சீனாவுக்கு வருகிறது. பெரிய எதிர்பார்ப்போடு போனார். அங்கேயும் அதே கதை. போன 24 பேரில் 23 பேருக்கு வேலை கிடைக்கிறது. ஜாக்மாவுக்கு மட்டும் நிராகரிப்பு. இதைவிட ஒரு பெரிய கொடுமை எங்கே இருக்கிறது சொல்லுங்கள்? உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகம் எது? ஹார்வர்ட். அங்கு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பிக்கிறார். 1 முறை அல்ல, 10 முறை. 10 முறையும் உனக்கு இங்கே இடம் இல்லை என்று நிராகரித்தார்களாம். கொஞ்சம் அவருடைய மனநிலையை யோசித்து பாருங்கள் நண்பர்களே. காலையில் எழுந்தால் தோல்வி, இரவில் தூங்கும் போது அவமானம், சொந்தக்காரர்கள் எல்லாம் இவன் ஒரு லூசு, இவனால் ஒரு வேலையை கூட தக்க வைக்க முடியவில்லை என்று பேசுகிறார்கள். கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே வெறுக்கும் நிலைமை அது. ஆனால் ஜாக்மா தனக்குள் சொல்லிக் கொண்ட வார்த்தை ஒன்றுதான், இப்போது நான் தோற்கலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். 1995ஆம் ஆண்டு ஒரு மொழிபெயர்ப்பாளர் வேலைக்காக அமெரிக்கா செல்கிறார் ஜாக்மா. அங்குதான் முதன்முறையாக இன்டர்நெட் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறார். அப்போது சீனாவில் இன்டர்நெட்டே கிடையாது. கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து ஒரு வார்த்தையை டைப் செய்கிறார். அமெரிக்கா, ஜெர்மனி எல்லா நாடுகளிலும் அந்த விடயம் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் சைனாவில் மட்டும் சைனா குறித்து டைப் செய்தால் குறித்த படம் தகவல் வரவில்லை, நோ ரிசார்ட்ஸ் என்று காண்பிக்கிறது. சீனாவை பற்றிய ஒரு தகவல் கூட இணையத்தில் இல்லை. அப்போது அவருக்கு ஒரு பொறி தட்டியது. ஏன் நாமே சீன பொருட்களுக்காக ஒரு இணையதளத்தை ஆரம்பிக்க கூடாது என்று நினைக்கிறார். ஊருக்கு வந்து நண்பர்களை கூப்பிட்டு சொல்கிறார், நான் ஒரு கம்பெனியை, அலிபாபா என்ற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க போகிறேன். எல்லோருமே சிரித்தார்கள். ஜாக், உனக்கு கம்ப்யூட்டர் கோடிங் எழுத தெரியுமா, டைப்பிங் தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் எப்படி IT கம்பெனி ஆரம்பிப்பாய் என்று எல்லோருமே கிண்டல் செய்தார்கள். எல்லோரும் அவரை கிரேசி ஜாக் என்றுதான் அழைப்பார்களாம். ஆனால் அவர் யார் பேச்சையும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. தன்னுடைய சிறிய அபார்ட்மெண்டில் வைத்தே ஆபீஸ் போட்டார். கையில் பணம் இல்லை, குழு இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. முதல் 3 வருடங்கள்
கம்பெனியில் ₹1 லாபம் இல்லை, திவாலாகும் நிலைமை. அப்போதுதான் ஜப்பானிய முதலீட்டாளர் மசோயோஷி சன் என்பவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. ஜாக்மா அங்கு போய் பெரிதாக திட்டங்கள் எதையும் காட்டவில்லை. அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதானாம், என்னுடைய கண்களை பாருங்கள், நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். அந்த ஒரு நம்பிக்கையை பார்த்து மசாயோஷி சன் கோடிக்கணக்கில் முதலீடு செய்கிறார். காலச்சக்கரம் சுழன்றது. எந்த KFC வேலைக்கு அவர் லாயக்கில்லை என்று சொன்னார்களோ, பிற்காலத்தில் அதே KFC நிறுவனத்தினுடைய கோடிக்கணக்கான பங்குகளை வாங்கும் அளவுக்கு அவர் உயர்ந்தார். எந்த ஹார்வர்ட் அவரை 10 முறை வேண்டாம் என்று சொன்னார்களோ, அதே ஹார்வர்டில் சிறப்பு விருந்தினராக சென்று பாடம் எடுக்கும் அளவுக்கு உயர்ந்தார். நண்பர்களே, ஜாக்மாவினுடைய வெற்றியை உளவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதுதான் EQ. நமக்கு IQ, அறிவு திறன் குறித்து தெரியும். EQ, உணர்வுகளை கையாளக்கூடிய திறனும் தெரியும். ஆனால் ஒருவருடைய வெற்றியை தீர்மானிப்பது AQ எனப்படக்கூடிய அட்வர்சிட்டி கோஷன்ட். பால் ஸ்டால்ஸ் என்கிற உளவியலாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் எவ்வளவு புத்திசாலி என்பது முக்கியமல்ல, கஷ்டம் வரும்போது, அடிமேல் அடி விழும்போது அவன் உடைந்து போகிறானா, இல்லை பந்து போல ஒரு பால் மாதிரி துள்ளி எழுந்து பவுன்ஸ் ஆகி மேலே வருகிறானா, இதுதான் முக்கியம். ஜாக்மாவுக்கு IQ குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய AQ மிக அதிகம். KFC நிராகரித்த போது அவர் உடைந்து போகவில்லை. எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு வேறு பெரிய வழி இருக்கிறது என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டார். ஜாக்மா சொன்ன ஒரு வைர வரியோடு நாம் இந்த பதிவை நிறைவு செய்யலாம். இன்று கஷ்டமாக இருக்கும், நாளை இதைவிட மோசமாக இருக்கும், ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமாக இருக்கும். ஆனால் பல பேர் நாளை மாலையிலேயே முயற்சியை கைவிட்டு விடுகிறார்கள். நீங்கள் அந்த பல பேர் மாதிரியே பாதியிலேயே ஓடி போக போகிறீர்களா, இல்லை நாளை மறுநாள் வரப்போகும் வெளிச்சத்தை பார்க்க காத்திருப்பீர்களா? நம்பிக்கையோடு மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.